தலனான் யூடியூப் சேனல் டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் டேட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் வந்து நேற்று நடந்த டெட் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே தேர்வாளர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பரில் அந்த தகவல் தான் இருக்குது. உண்மை என்னென்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுடைய சேனலில் எக்ஸாமுக்கு கால் ஃபார் பண்ண உடனே நம்ம சேனலில் முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த தடவை டெட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்க போது, ஏன்னா டீச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த தடவை பாஸ் ஆகணும், அதனால் நீங்கள் அட்டன் பண்ணாலே பாஸ் ஆயிருவீங்க. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த சேனலில் பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு சார் இது உண்மையில் நடந்தால் சந்தோஷப்படுவோம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நாம வந்து முன்னாடியே வந்து இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த டெட் எக்ஸாம் முடிஞ்ச இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 பேர் கிட்டத்தட்ட வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுதியிருந்த எல்லாருமே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% பேர் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம். எதனால சார் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஏற்கனவே சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றமே வந்து டீச்சர்ஸ் கண்டிப்பாக டெட்டில் பாஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை போட்டாங்க. அப்படி இருக்கும்போது கொஸ்டினை கஷ்டமாக எடுத்தால் இன்னும் டீச்சர்ஸே நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. டீச்சரே ஃபெயில் ஆனால் என்ன நடக்கும்? இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள அந்த டீச்சர்ஸே ஃபெயில் ஆகிட்டாங்களே, அப்போ வந்து எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஸ்டினுக்கான கேள்விகள் வந்து ரொம்ப எளிதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது மாதிரி நீங்கள் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்க, நம்புறோம். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சா சார் ரிசல்ட் எப்போ சார் வரும்? ஏன்னா இப்போ வந்து நவம்பர் மாதம் ஆயிடுச்சா சார், மார்ச் ஏப்ரல் எலெக்ஷன் வந்துருமே, நமக்கு ரிசல்ட் அதுக்கு முன்னாடி வருமா வராதா அப்படின்னு மனக்கு எல்லாருமே டவுட்டில் இருக்கீங்க. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட்டை வெளியிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பொதுவாக எக்ஸாம் முடிஞ்சாலே டிஎன்பிசி எக்ஸாமே கிட்டத்தட்ட 60 நாளைக்குள்ள குரூப் 4 45 to 60 நாளுக்கு ரிசல்ட் போட்டிருக்காங்க இந்த கடந்த டிஎன்பிசி தேர்வை. அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாமுக்கும், ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் தர போகிறதுல வெறும் ரிசல்ட் மட்டும் தான், இதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம் இருக்க போது. அதனால கண்டிப்பாக இதுக்கான தேர்வு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 45 நாளில் வரும். அப்படி பார்த்தா கண்டிப்பாக ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கலுக்கு முன்னாடி அல்லது பொங்கலுக்கு அப்புறமும் வந்து தேர்வு முடிவு வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் மாணவர்கள் வந்து டோன்ட் வரிங்க. நீங்கள் வந்து எழுதியிருந்தீங்க, நல்லா எழுதிருந்தீங்கன்னா, பிரசன்டேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஜஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தா, ஓரளவு பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேவை 82-90 மார்க் தான். அதனால் இந்த மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அது வச்சிருந்தாலே நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வேலைக்கு போக முடியும். மீண்டும் இது மாதிரி வேணா ஒரு நல்ல வீடியோட மாணவர்களை சந்திக்கிறேன். இந்த மாணவர்கள் நிலையில் தலனான் யூடியூப் சேனல் டெட் டிஆர்பி 2025 எக்ஸாம்ஸ்.